ஹலோ ஆஸ்பிரன்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் பே டு கெட் ஹோப். நம்ம எல்லாரும் ரொம்ப நாளாக எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்த குரூப் 4 எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் விட்டாச்சு. என்னையிலேருந்து எக்ஸாம் அப்ளை பண்ணணும்னா ஜனவரி 30லேருந்து February 28 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இன்கேஸ் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தோன்னா அதை சேஞ்ச் பண்ணுறதுக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. மார்ச் 4ஆம் தேதியிலேருந்து மார்ச் 6ஆம் தேதி வரைக்கும். எக்ஸாம் என்னைக்குன்னா ஜூன் 9ஆம் தேதி. இந்த வருஷத்தில் எவ்வளோ வேக்கன்சி விட்டுருக்காங்கன்னா 6244 போஸ்ட்டுக்கான வேக்கன்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மொத்தம் 300 கொஷின்ஸ், அதாவது 200 கொஷின்ஸ் கேட்பாங்க. 300 மார்க்கு. தமிழ்லேருந்து 100 கொஷின், ஜென்ரல் சயின்ஸ்லேருந்து 75 கொஷின்ஸ், மேக்ஸ்லேருந்து 25 கொஷின்ஸ், மொத்தம் 200 கொஷின்ஸ், 300 மார்க்குக்கு எக்ஸாம் இந்த G4. குரூப் 4க்கான சிலபஸ் பார்ப்போம். தமிழை பொறுத்த வரைக்கும் நம்ம 6th-லேருந்து 12th வரைக்கும் இருக்க எல்லா லெசனுமே படிக்கணும். 6th-லேருந்து 12th வரைக்கும் இருக்கிற புக்கு ப்ளஸ் ஓல்டு தமிழ் புக் இது எல்லாமே படிக்கணும். இதற்கான வீடியோ இனிமேல் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுவோம். நீங்கள் டெய்லியும் ஆக்டிவாக எங்கள் வீடியோவை பாருங்கள். நெக்ஸ்ட் பார்ட் பிக்கான சயின்ஸ் பார்ப்போம். ஜென்ரல் சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் பொது அறிவியல், நடப்பு நிகழ்வு, அதாவது கரண்ட் அஃபேர்ஸ், இந்தியன் பாலிட்டி, இந்தியன் எக்கானமி எல்லாமே இருக்குது. ஜென்ரல் சயின்ஸில் பார்த்திங்கன்னா பேரண்டத்தின் இயல்பு, இயற்பியல் அளவுகளின் அளவீடுகள், இயக்கவியலில் பொது அறிவியல் விதிகள், இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. இந்த சாப்டர்லாம் எந்தெந்த லெசனில் ஸ்கூல் புக்ஸில் இருக்குது அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஜாகிரஃபி. இப்போ ஜாகிரஃபியை பார்ப்போம். நீங்கள் இது எல்லாத்தையுமே ஒரு ரஃப் நோட் எடுத்து அதை நோட் பண்ணிக்கோங்க. 6th ஸ்டாண்டர்டில் எங்கே படிக்கணும் அப்படின்னா பேரண்டம் மற்றும் சூரிய குடும்பம், நிலப்பரப்பும் பெருங்கடலும், வளங்கள், புவியியல் மாதிரி, பேரிடை புரிந்து கொள்ளுதல், இந்த லெசன் படிக்கணும் ஜாகிரஃபிக்கு, புவியியலுக்கு. 7th ஸ்டாண்டர்ட்லேருந்து புவியின் உள்ளமைப்பு, நிலத்தோற்றங்கள், மக்கள் தொகையின் குடியிருப்புகள், வளங்கள், சுற்றுலா, இயற்கை பேரிடர் மேலாண்மை, இதை பார்க்கணும். 8th ஸ்டாண்டர்டுக்கு வானிலை மற்றும் காலநிலை, நீரியல் சுழற்சி, இடர்கள், தொழிலகங்கள் இது. 9th ஸ்டாண்டர்டில் நீர்க்கோளம், உயிர்கோளம், மனிதனும் சுற்றுச்சூழலும், பேரிடர் மேலாண்மை, பேரிடரை எதிர்கொள்ளுதல், இந்த லெசன்ஸ்லாம் படிக்கணும். ஜாகிரஃபி நல்லா பார்த்துக்கோங்க. ஜாகிரஃபி 10th ஸ்டாண்டர்டில் இந்தியா அமைவிடம், நிலத்தோற்றம் மற்றும் வடிகால் அமைப்பு, காலநிலை மற்றும் இயற்கை தாவரங்கள், இந்தியா வேளாண்மை, இந்தியா வளங்கள் மற்றும் தொழிலகங்கள், இந்தியா மக்கள் தொகை, போக்குவரத்து, தகவல் தொடர்பு மற்றும் மானுட புவியியல், இந்த லெசன். நெக்ஸ்ட்டு 11th பார்த்திங்கன்னா சூரிய குடும்பம், புவியும் நீர்க்கோளம், உயிர்கோளம். 12th மக்கள் தொகை, புவியியல், வளங்கள், தொழில்கள், கலாச்சார மற்றும் அரசியல் புவியியல், பேணத்தகுந்த மேம்பாடு, மனிதனால் ஏற்படும் பேரிடர்கள், பேரிடர் அபாய குறைப்பு, விழிப்புணர்வு. ஸோ இது எல்லாமே ஜாகிரஃபிக்கான சிலபஸ். 6th-லேருந்து 12th புக்கில் இருக்கக்கூடிய இந்த லெசனை மட்டும் படித்தா போதும் ஜாகிரஃபிக்கு, புவியியலுக்கு. நெக்ஸ்ட்டு இந்தியன் நேஷனல் மூமெண்ட்டுக்கு. இந்தியன் நேஷனல் மூமெண்ட்டுக்கு 9th ஸ்டாண்டர்டில் நவீன யுகத்தின் தொடக்கம் தொழில் புரட்சி, 10வது வகுப்பில் 19ஆம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள், ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க கால கிளர்ச்சி மற்றும் தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள், இந்த லெசன்ஸ்லாம் பார்க்கணும். 10th ஸ்டாண்டர்டில் ஐஎன்எம்க்கு, இந்திய தேசிய இயக்கத்துக்கு. 11th ஸ்டாண்டர்ட்லேருந்து ஐரோப்பியரின் வருகை, ஆங்கிலேயர் ஆட்சியின் விளைவுகள், ஆங்கிலேய ஆட்சிக்கு தொடக்க கால எதிர்ப்புகள், நவீனத்தை நோக்கி, இந்த லெசன்ஸ்லாம் பார்க்கணும். 12th ஸ்டாண்டர்ட்லேருந்து இந்தியாவில் தேசியத்தின் எழுச்சி, தீவிர தேசியவாதத்தின் எழுச்சியும் சுதேசி இயக்கமும், இந்திய விடுதலை போரில் உள்ள உலக போரின் தாக்கம், காந்தியடிகள் தேசிய தலைவராக உருவெடுத்த மக்களை ஒன்றிணைத்தல், ஏகாபத்தியத்திற்கு எதிரான போராட்டங்களில் புரட்சிகர தேசியவாதத்தின் காலம், காலனியத்துக்கு பிந்தைய இந்தியாவின் மறுகட்டமைப்பு, ஓர் புதிய சமூக பொருளாதார ஒழுங்கமை எதிர்நோக்குதல், இந்த லெசன்ஸ்லாம் பார்க்கணும். எதுக்காக? ஐஎன்எம்க்கு இந்த லெசன்ஸ்லாம் பார்த்தா போதும். இப்போ இந்தியன் எக்கனாமிக்கு பார்ப்போம். இந்திய பொருளாதாரம். 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து பொருளியல் ஓர் அறிமுகம், 7th ஸ்டாண்டர்ட்லேருந்து உற்பத்தி வரியும் அதன் முக்கியத்துவமும், 8th ஸ்டாண்டர்டில் பணம், சேமிப்பு மற்றும் முதலீடுகள், பொது மற்றும் தனியார் துறை, 9ஆம் வகுப்பிலிருந்து தொலைநோக்கு, அளவீடு மற்றும் நிலைத்தன்மை, இந்தியா மற்றும் தமிழ்நாட்டில் வேலைவாய்ப்பு, பணம் மற்றும் கடன், தமிழகத்தில் வேளாண்மை, இடம்பெயர்தல். 10ஆம் வகுப்பிலிருந்து மொத்த உள்நாட்டு உற்பத்தி மற்றும் அதன் வளர்ச்சி, உலகமயமாதல் மற்றும் வர்த்தகம்,
உணவு பாதுகாப்பு மற்றும் ஊட்டச்சத்து, அரசாங்கமும் வரிகளும், தமிழ்நாட்டில் தொழில்துறை தொகுப்புகள். 11th ஸ்டாண்டர்ட்லேருந்து இந்திய பொருளாதாரம் சுதந்திரத்திற்கு முன்னரும் பின்னரும், இந்தியாவின் மேம்பாடு அனுபவங்கள், ஊரக பொருளாதாரம், தமிழ்நாட்டு பொருளாதாரம். 12th ஸ்டாண்டர்ட்லேருந்து பேரியல் பொருளாதாரம், தேசிய வருவாய், பணவியல், பொருளியல், வங்கியல், பன்னாட்டு பொறியியல், பன்னாட்டு பொருளாதார அமைப்புகள், நிதி பொறியியல், சுற்றுச்சூழல் மற்றும் திட்டமிடல். இந்த லெசன்லாம் இந்தியன் எக்கனாமிக்கான லெசன் 6th 12th வரைக்கும் இந்த லெசன் படித்தா போதுமானது. நெக்ஸ்ட் இந்தியன் பாலிட்டிக்கு பார்ப்போம். 6th ஸ்டாண்டர்டில் டேர்ம் 1 பார்த்திங்கன்னா பன்முகத்தன்மையை அறிவோம், சமத்துவம் பெறுதல், தேசிய சின்னங்கள், இந்திய அரசியலமைப்பு சட்டம், சமத்துவம், அரசியல் கட்சிகள், மாநில அரசு, ஊடகமும் ஜனநாயகமும், பெண்கள் மேம்பாடு மற்றும் சந்தை மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு. இது 7th ஸ்டாண்டர்டில். 8th ஸ்டாண்டர்டில் பார்த்திங்கன்னா மாநில அரசு எவ்வாறு செயல்படுகிறது, குடிமக்களும் குடியுரிமையும், சமய சார்பின்மையை புரிந்து கொள்ளுதல், மனித உரிமைகளும் ஐக்கிய நாடுகள் சபையும், பாதுகாப்பு மற்றும் வெளியுறவு கொள்கை. 9th ஸ்டாண்டர்டில் எந்த லெசன் படிக்கணும்னா தேர்தல் எலெக்ஷன், அரசியல் கட்சிகள் மற்றும் அழுத்த குழுக்கள், மனித உரிமைகள், அரசாங்கங்களின் வகைகள், உள்ளாட்சி அமைப்புகள். 10th ஸ்டாண்டர்ட்லேருந்து இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், இந்திய அரசியலமைப்பு, நடுவண் அரசு, மாநில அரசு, இந்தியாவின் வெளியுறவு கொள்கை, இந்தியாவின் சர்வதேச உறவுகள். 11th ஸ்டாண்டர்ட்லேருந்து அரசாங்கத்தின் வகைப்பாடுகள், பொதுக்கருத்து மற்றும் கட்சி முறை, தேர்தல் மற்றும் பிரதிநிதித்துவம், உள்ளாட்சி அரசாங்கங்கள், சமூக நீதி. 12th ஸ்டாண்டர்ட்லேருந்து இந்திய அரசியலமைப்பு, சட்டமன்றம், ஆட்சித்துறை, இந்திய நீதித்துறை, இந்தியாவில் கூட்டாட்சி, இந்தியாவில் நிர்வாக அமைப்பு, தேச கட்டமைப்பின் சவால்கள். ஸோ இந்த லெசன் எல்லாமே இந்தியன் பாலிட்டிக்கான சிலபஸ் 6th 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும். நெக்ஸ்ட்டு சயின்ஸ்க்கு ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரிக்கான சிலபஸ் 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து மனிதர்களின் பரிணாம வளர்ச்சி, சிந்து சமவெளி நாகரிகம், இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள், வட இந்தியாவில் வேதகால பண்பாடும் தென்னிந்தியாவில் பெருங்கற்கால பண்பாடும், மாபெரும் சிந்தனையாளர்களும் புதிய நம்பிக்கைகளும், பண்டைய கால தமிழகத்தின் சமூகமும் பண்பாடும் 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து. 7th ஸ்டாண்டர்ட்லேருந்து இடைக்கால இந்திய வரலாற்று ஆதாரங்கள், தென்னிந்திய புதிய அரசுகள், பிற்கால சோழர்களும் பாண்டியர்களும், டெல்லி சுல்தானியம், விஜயநகர பாமினி அரசு, மராத்தாஸ், பேஷ்வாக்களின் எழுச்சி, புதிய சமய கருத்துக்களும் இயக்கங்களும், சமணமும் பௌத்தம். இந்த லெசன்லாம் 7th ஸ்டாண்டர்ட்லேருந்து. 8th ஐரோப்பியர்களின் வருகை, கிராம சமூகமும் வாழ்க்கை முறையும், மக்களின் புரட்சி, இந்தியாவில் கல்வி வளர்ச்சி. இந்த லெசன்லாம் 8th ஸ்டாண்டர்ட். 9th ஸ்டாண்டர்ட்லேருந்து மனித பரிணாம வளர்ச்சியும் சமூகமும், வரலாற்றுக்கு முந்தைய காலம், தொடக்க கால தமிழ் சமூகமும் பண்பாடும், அறிவு மலர்ச்சியும், சமூக அரசியல் மாற்றங்களும், பண்டைய நாகரிகங்கள், இடைக்கால இந்தியாவில் அரசும் சமூகமும். 11th ஸ்டாண்டர்ட்லேருந்து பண்டைய இந்தியா, தொடக்கம் முதல் சிந்து நாகரிகம் வரை, பிரதேச முடியரசுகளின் தோற்றமும், புதிய மத பிரிவுகள் உருவாக்கமும், அரசு மற்றும் பேரரசு உருவாக்கமும், மௌரியர்களின் பிந்தைய அரசியல் அமைப்பும் சமூகமும், தென்னிந்தியாவில் சமுதாய உருவாக்கம், குப்தாஸ், தென்னிந்தியாவில் பண்பாட்டு வளர்ச்சி, அரேபியாஸ், துருக்கியரின் வருகை, பிற்கால சோழர்கள், அதாவது லேட்டர் சோலாஸ், லேட்டர் பாண்டியாஸ், பாமினி மற்றும் விஜயநகர எம்பையர், பண்பாட்டு ஒருமைப்பாடு, இந்தியாவில் பக்தி மூமெண்ட், முகலாய பேரரசு, மராத்தியர். இது எல்லாமே ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரிக்கான சிலபஸ் ஃப்ரம் 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்டுக்கு. இதுதான் மொத்த சிலபஸ். இதில் இருக்க சாப்டர்ஸை மட்டும் நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க. இதுக்கான வீடியோ நம்ம சேனலில் இனிமேல் டெய்லி கொடுப்போம். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இவ்வளோ தான் குரூப் 4க்கான சிலபஸ். தமிழ் பொறுத்த வரைக்கும் 6th 12th வரைக்கும் படித்தாகணும். அதுக்கான வீடியோஸ் இனிமேல் நம்ம சேனலில் டெய்லி கொடுப்போம். நீங்கள் ஆக்டிவாக அதை பார்த்து படிச்சுக்கோங்க. மறக்காமல் எக்ஸாம் டேட் லாஸ்ட் டேட்டுக்குள்ளே முன்னாடியே போய்ட்டு அப்ளை பண்ணிவிடுங்க. லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா February 28. அதுக்கு முன்னாடி போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டுங்க. நம்ம சேனலை பாருங்கள். தமிழுக்கும் ஜென்ரல் சயின்ஸுக்கான சிலபஸ் வைஸ் நாங்கள் வீடியோஸ் ப்ரொவைட் பண்ணுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.